வணக்கம் மக்களே. ஆன்மீக வழியில் இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா, உங்கள் வாழ்வியல் வானசாஸ்திர நிபுணர், அகில உலக மாந்தி ஜோதிடர் திரு டாக்டர் சீதா சுரேஷ் அவங்கள சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் 2026 அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க சார், ரிஷப ராசினா ரிஷப ராசி அப்பா அவங்களுக்கு எல்லாமே கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஷப ராசிக்காரர்கள்னா ஏதாவது ஒரு இடத்துல அவங்களுக்கு லக்கு இருக்கும்பா அப்படின்னு சொல்லுவாங்க. 2026 ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? என்னென்ன விஷயத்துல ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்கணும்? 2026 பொறுத்தவரை பயனடையக்கூடிய ராசினா அது ரிஷபம். ஏன்னா 10ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல இருந்து 11ஆம் இடத்துல குருமனையில பகவான் ஏறி உட்காரப்படுறார். அது ஒரு பெரிய பிளஸ். சனி பகவான் ஏறி உட்காரப்படுறாரு. அதே மாதிரி குரு பகவானும் 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு போறாரு. அதுக்கப்புறம் 4ஆம் இடம் 5ஆம் இடம்னு போவாரு. அந்த இந்த 2.5 வருஷத்துல ஸ்மூத்தான பயணமா? ஸ்மூத்தா 2ஆம் இடங்கிறது வருமானம். ஆனா 3ஆம் இடங்கிறது வந்து சிறு தூர பயணம். அது வந்து மிகப்பெரிய லாபம் தான். அதுக்கடுத்து 4ஆம் இடம் 5ஆம் இடம் அப்படி எல்லாமே லாபம். இந்த 2.5 வருஷம் 11ஆம் இடத்து சனி முடியறதுக்குள்ள அவர் வந்து 3, 4, 5 3 இடத்துக்கு வந்து குரு பகவான் போவார். அதே மாதிரி ராகு கேது பயிற்சியிலையும் வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்தில் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மகரத்துல ராகு பகவானும், அதே மாதிரி 3ஆம் இடத்துல கேது பகவானும், இதுவும் லாபம். அப்ப எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் போது ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஆனா அவங்க என்ன எச்சரிக்கையா இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் தொடங்கும் போது 2026 தொடங்கும் போது இப்பயே அவங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கும். ஆமா, இப்பயே உங்களுக்கு தனக்காரனா குரு நல்லா தானே இருக்காரு. இப்பயே நல்லா இருக்கும். அடுத்து சனி பகவான் கொடுப்பாரு. ஆனா குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு போய் சில வாய்ப்புகளை தடுப்பாரு. அப்ப எல்லாத்தையும் திட்டமிட்டு ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது உங்களுடைய மிக முக்கியமான காலம். 2026 முடிஞ்சு 28 கடைசியில 26, 27 முடிஞ்சு 28 கடைசியில 7.5 தொடங்கும். அதனால சனி பகவான் கொடுத்துட்டு தான் உங்களுக்கு 7.5 பிடிப்பாரு. புரியுதுங்களா? இப்ப மேஷத்துக்கு தொடங்குற மாதிரி அடுத்து தொடங்கும் உங்களுக்கு 2028ல. அப்ப இப்பயே என்னென்ன சேமிக்கணுமோ, என்னென்ன விஷயங்களை சரியா பண்ணணுமோ, எந்த குற்றம் குறை இல்லாமல் ஒழுங்கு பண்ணி எல்லாத்தையும் வச்சுக்கணும். வரக்கூடிய லாபத்தை வச்சு ஒரு தொழிலை டெவலப் பண்றது, பிள்ளைகளுடைய கல்யாணத்தை பண்றது, வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளி செட்டில் ஆகுறது, அது மாதிரி வீடு பினிஷ் பண்ணி வீட்டை கட்டுறது. ஏன்னா எந்த ஒரு வீட்லயும் வாஸ்து என்ன பண்ணுவாங்க, கட்டி முடிச்சு பிரம்மாண்டமா கட்டணும், அரைகுறையா விட்டுருவாங்க. 7.5 வந்துடும், அப்புறம் பிடிச்சிக்கும் கட்டவே முடியாது. ஸோ இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆரம்பம் வந்து ரொம்ப ஸ்மூத்தா போகும், எல்லாமே லாபம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பாதிப்பு வந்து வருஷ கடைசியில தான் வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. ஸோ இதுல பார்த்தா வந்துட்டு சில பேர் வந்து வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஸோ இந்த வருஷம் எப்படியாவது சொந்த வீட்டுல போய் உட்காந்துன்னு நினைச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் நினைத்த பதவி, நினைத்த வேலை, நினைத்த வீடு, நினைத்த பெண், நினைத்த ஆண், நினைத்ததெல்லாம் நடக்கும். ஆனா அதுல சில சிக்கல்கள் இருக்கும், இடைஞ்சல் வரும். அவ்வளவுதான். அந்த இடைஞ்சல்களை எது ரூபமா வரும் சார்? அதாவது என்னன்னா 3ஆம் இடத்துல வந்து அடுத்த வர நவம்பர்ல வந்து கேது உட்காராரு இல்லையா, அப்ப சில இடைஞ்சல்களை பண்ணுவார். ஒரு பயணத்தை கெடுப்பாரு. ஒரு பொண்ணு அவங்க கட்டிக்கிறாங்க, வீட்டுல கொடுக்க மாட்டாங்க. வீட்டுல கொடுக்குறங்கிற பொண்ணு உங்களுக்கு பிடிக்காது. இப்படி சில, அதாவது முடிவு முழுசா இருக்காது. அப்படிதான் வருமோ ஒழிய பெரிய பாதிப்பு ஒண்ணு இல்லை. ஆனா நீங்க இது எப்படின்னா, ஆசைப்படுற ஒரு பதவி, நீங்க தான் அந்த கட்சிக்கு வந்து பொதுச் செயலாளர், நீங்க தான் தலைவர், அந்த அளவுக்கு ஒருத்தங்க அறிவிக்க போறாங்க, மேலிட அறிவிக்க போகுது. அப்ப ஒருத்தன் வந்து ஏன் அவனோட நான் தானே பதவியில இருக்கேன், என்ன கொடுங்கன்னு அவன் வந்து போட்டி போடுவான், அவர் இடைஞ்சல் பண்ணுவான். இந்த மாதிரி வரும். அது இறை வழிபாட்டின் மூலியமாக அதெல்லாம் நீங்க தடை பண்ணிக்கணும். அப்ப 90% கரெக்ட், 10% இடைஞ்சல்கள் தான். அதுக்கு பேர் இடையூறுகள், இடைஞ்சல்கள், தடைகள், இதுதான் வரும். அதை வந்து இறை வழிபாட்டின் மூலியமாக சாமி கும்பிடுறது, கோயில் குளம் போறது, ஒழுங்கா இருக்கிறது, நல்லதை பேசுறது, சிந்திச்சு பேசுறது, இதன் மூலியமாக நீங்க சரி செஞ்சுக்கணும். அப்படி பண்ணிட்டா இந்த ஆண்டு கோல்டன் இயர் ரிஷபராசி. ஆனா இந்த கோல்டன் இயராக இருந்தாலும் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மிகப்பெரிய வளர்ச்சியை டிசம்பர்ல கொடுக்கும். அடுத்த வருஷம் நவம்பருக்கு மேல கொடுக்கும். அதே மாதிரி குரு பகவானும் வந்து 2ஆம் இருந்து 3ஆம் இடத்துக்கு போனால் அடுத்து 4, 5ன்னு மாறுவார், அவரும் கொடுப்பாரு. அதுக்கு அடுத்து 2027 இன்னும் நல்லா இருக்கும். ஆமா, இப்ப இது எல்லாமே சேர்ந்து சின்ன சின்ன இடையூறுகளை தந்தாலும் இன்னும் 2.5 ஆண்டு காலம் மிக சிறப்பா வாழக்கூடிய மிகப்பெரிய ராசி ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்கள் எந்த விஷயத்துல சார் டாப்பா வருவாங்க? சில பேர் வந்து பிசினஸ் பண்ணலாம், சில பேர் வந்து அரசியல் இருக்கலாம், சில பேர் வந்து மீடியால இருக்கலாம். சோ என்ன நீ விஷயம் எந்த ராசியாக எந்த தொழிலா இருந்தாலும் அந்த தொழில நீங்க இப்ப டாப்பா வந்துருவீங்க. டாப்பா தெரியுவாங்க. எந்த தொழிலா இருக்கட்டும், சாதாரணமா ஒண்ணும் இல்ல, சைக்கிள் சாதாரணமா ஒரு ஆட்டோ ஓட்டுறவர்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு ஆட்டோ ஓட்டினாலும் இந்த வாட்டி நல்ல புது ஆட்டோ, நல்ல புது பழைய ஆட்டோல தூக்கி போட்டு எஃப்சி போடவே காசு இல்லாம அலைஞ்சிட்டு இருந்தவரு இந்த வாட்டி என்ன பண்ணோம்னா மொத்தமா வேற ஒரு தயவால ஆட்டோ தூக்கி போட்டு புது ஆட்டோ வாங்கி ஓட்டிடுவாரு. திடீர்னு காரே வாங்கி ஓட்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, அந்த அளவுக்கு லாபம். ஆனா அந்த கார் ஓட்டுறதுல இவெல்லாம் கார் ஓட்டுறேன்னு ஒருத்தர் பொறாம போட்டு இடைஞ்சல் பண்ணுவோம். அவங்க ஜாகிரதையா இருக்கும்.
அப்ப இடையூறுகள் மட்டும்தான் ஒரு வழியா உங்களோட வளர்ச்சியை யாரும் தடுக்கவே முடியாது. சிறப்பு. வளர்ச்சியை தடுக்க வளர்ச்சி தடுக்க முடியாது. ரிஷபராசிக்காரர்களோட வளர்ச்சியை தடுக்கவே முடியாது. திருமணத்தை தடுக்கவே முடியாது. ஆனா ஆ. திருமணத்துல பொண்ணு பெரிய இடத்துல குடுக்குறேன்னு சொல்லுவாங்க. இவனுக்கெல்லாம் பொண்ணு பெரிய இடமா அப்படின்னு சொல்லி நம்ம சொந்தக்காரரே ஒருத்தர் போய் கெடுப்பான். அப்ப அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். எவனுக்கு எடுக்காத அளவுக்கு பாத்துக்கணும். அதே மாதிரி பெரிய இடத்துல ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருவான். ஆனா உன் குடும்பத்துக்குலாம் பெரிய இடத்துல மாப்பிள்ளைனா நம்ம நாளைக்கு மதிப்பா அப்படின்னு இடைஞ்சல் பண்ணுவான். அந்த மாதிரி விஷயங்களை நீங்க தடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும். ஓகே. ரிஷபராசிக்காரர்கள் 2026 வருடம். நீங்க சொன்னீங்க, ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு கடவுள். அதுவும் அண்ணாமலையாரோட ஆட்சி 2026ல அவர்தான் இந்த வருஷத்த வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரிஷபராசிக்காரர்கள் இந்த வருஷம், அதாவது பிறக்க போற புது ஆண்டு புத்தாண்டுல 2026ல எந்த கடவுளை வழிபடணும்? எப்படி வழிபடணும்? 2026 பொறுத்தவரை ரிஷபராசிக்காரர்கள் தன்னுடைய குலதெய்வத்தை ஃபர்ஸ்ட் வழிபடணும். குலதெய்வ வழிபாடு. ஓகே. தந்தை வழி குலதெய்வம், தாய் வழி குலதெய்வம். ஏன்னா ராகு கேது பயிற்சி தந்தை வழி குலதெய்வத்தையும் தாய் வழி குலதெய்வத்தையும் டைட் பண்ணுது. எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா தந்தை வழி குலதெய்வத்தை மட்டும் வழிபடுவாங்க, தாய் வழி குலதெய்வத்தை விட்டுருவாங்க. தந்தை வழி குலதெய்வத்தை சூரியன், தந்தைனா சூரியன், தந்தை வழி குலதெய்வத்தை அமாவாசையிலும் தாய் வழி குலதெய்வத்தை பௌர்ணமியிலும் வழிபடும் என்பது முறை. இது எங்க குருநாதர் சொல்லி கொடுத்தது. அப்படி நீங்க வந்து தாய் தந்தை இணையாமல் ஒரு குழந்தையானது பிறக்காது. அதே மாதிரி தாய் வழி குலதெய்வத்தையும் வழிபடாமல் உங்களுக்கு வந்து கேதுங்கிறது ஒரு மனுஷன் குடிகாரனா இருக்கானா அது தாய் வழி செய்த பாவம் தான். ஒரு மனுஷன் பொம்பளை பொறுக்கியா இருக்கான் அப்படின்னா அது வந்து தந்தை வழி செய்த பாவம். இப்படி கணக்கு இருக்கு. அது ஒரு பெரிய பாவ கணக்கு இருக்கு. அப்ப இந்த முறை வந்து 9ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் ராகு கேது பயிற்சி நடக்க போறதால தாய் தந்தை வழி குலதெய்வத்தை வழிபடாமல் உங்களால் சிறப்பு பெற முடியாது ரிஷபராசிக்காரர். அதனால பௌர்ணமியில போய் தாய் வழி குலதெய்வத்தையும் அமாவாசையில தந்தை வழி குலதெய்வத்தையும் வழிபடுவது என்பது சிறப்பு. யாருக்கு? ரிஷபராசிக்காரர்களுக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து 3ஆம் இடத்துக்கு போயிறாரு. உங்களுடைய மகான் ஒரு சிலர் பாபாஜியை கும்பிடுவாங்க, ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா கிரியாக பாபாஜி ரஜினி பாபாவை கும்பிடுவாங்க, ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ரமணரை கும்பிடுறாம்பாங்க. உங்களுடைய குருநாதராக யாராவது ஏற்றுக்கோங்க. ஏதோ ஒரு ராகவேந்திர கும்பிடுவாங்க. அப்ப ஏதோ ஒரு குருநாதரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படி உங்களுக்கு குருநாதரே தெரியலையா? இந்த ஆண்டு குருநாதரா நான் யாரை சொல்லியிருக்கேன்? ஈசானி ஞானதேசிக சுவாமிகளை சொல்லி அவரை கும்பிடுங்க. அப்ப மகான்களை வழிபட்டால் இந்த ஆண்டு பக்காவா இருக்கும். ஒரு பக்கம் குலதெய்வம், இன்னொன்னு மகான் வழிபாடு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையார். மத்தபடி இண்டிவிஜுவலா போய் ரிஷபராசிக்காரர்களுக்கு நேரம் நல்லதா இருக்கு. இண்டிவிஜுவலா போய் இதை தான் வழிபடணுங்கிற அவசியம் இல்லை. குலதெய்வ வழிபாடு மஸ்ட் பண்ணியே அவனு வர வழியே இல்ல, ஆப்ஷன். ரிஷபராசிக்காரருக்கு குலதெய்வ வழிபாடு. சிவ குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா தந்தை வழி குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமணம் ஆகி போயிட்டா பெண்களுக்கு வந்துட்டு கணவர் வழி குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இது வந்து குறிப்பா பெண்களுக்காக இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். இப்ப குலதெய்வம் அப்படின்னு சொல்லும்போது பெண்கள் எந்த குலதெய்வத்தை போய் வணங்கணும்? இப்ப தந்தைக்கு ஒரு குலதெய்வம், தாய்க்கு ஒரு குலதெய்வம், கணவர் வழி குலதெய்வம், 3 சைடு இருந்து குலதெய்வம். ஒண்ணே ஒண்ணுதான். இப்ப நீங்க கேட்டது ரொம்ப முக்கியமான கேள்வி. நீங்க திருமணம் செய்துட்டு போயிட்டீங்க. திருமணம் செய்து எப்ப தாலி ஏறிச்சோ அப்ப வந்து நீங்க கணவனுக்கு கட்டுப்பட்ட மனைவி ஆயிடுறீங்க. கணவன் வழி அப்ப கணவனுடைய தந்தை வழி குலதெய்வம், தாய் வழி குலதெய்வம் தான் அவனுக்கு குலதெய்வம். அவ்வளவுதான். உன் குலதெய்வமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மாறிடும். ஆமா, தந்தை உன்னுடைய கணவர் இருக்காங்கன்னா கணவருடைய தந்தை இருக்காங்கல்ல, அந்த குடும்பத்தில் நீங்க வாழ போயிட்டீங்க. கணவருடைய தந்தை வழி குலதெய்வம், கணவருடைய தாய் வழி குலதெய்வம், அதான் உனக்கு குலதெய்வம். முடிஞ்சு போச்சு. இப்ப வந்து நம்ம அப்பா வழி குலதெய்வம் ஆசீர்வாதம் வராது. அது வந்து அது தந்தை வழி தனியா. அவ்வளவுதான். அது ஆண் பிள்ளைக்கு மட்டும் தான் பேசும். ஓகே. இப்ப வந்து பெண்கள் வழிபடணும்னா தந்தை, அதாவது கணவரோட குலதெய்வத்தை வழிபடணும். கணவருடைய தந்தை வழி குலதெய்வம், கணவருடைய தாய் வழி குலதெய்வம். அது பெண் தெய்வமாக மாமனார் இருந்தாலும் சரி வழிபடணும். அது ஆண் தெய்வமா பெண் தெய்வமா? இப்ப பெண்கள் நீங்க வந்து இப்ப போயிட்டீங்கன்னா, இப்ப நீங்க கல்யாணம் ஆகி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கணவருடைய தந்தை வழி குலதெய்வம் உங்க மாமனார் விட்டு குலதெய்வம், புரியுதுங்களா? அவங்க மாமியார் விட்டு குலதெய்வம். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. சிறப்பு. ரிஷபராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் வழிபாடு குலதெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதுல குலதெய்வமே எனக்கு தெரியல, அதான் கேட்கணும். ஆமா. சோ இப்ப வந்து குலதெய்வம் இருந்தா இவங்க வந்து எந்த குலதெய்வம் தெரிஞ்சு வழிபட்டுருவாங்க சார். இப்ப நிறைய பேருக்கு குலதெய்வம்னா என்னன்னே தெரியாது. குலதெய்வம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஒரு விளக்கு மட்டும் மீதி வச்சு கும்பிடுவாங்க. சில பேர் அவங்களோட இஷ்ட தெய்வமான அப்பன் முருகனையும் நம்ம தாத்தா ஈசனையும் அவரை வந்து வழிபட்டுட்டு போயிருவாங்க. இப்ப குலதெய்வம் தெரியாதவங்க என்ன பண்ணணும்? குலதெய்வம் உங்களுக்கு தெரியல, அதுல குழப்பம் வந்துச்சு, அதுக்கு டென்ஷனே ஆக வேணாம். அமாவாசை இருக்கு இல்லையா, அமாவாசையில தந்தை வழி குலதெய்வம், தந்தை வழி குலதெய்வத்துக்காக ஒரு அட்டை எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம். இந்த மாதிரி ஒரு அட்டை எடுத்துக்கோங்க. ஒரு அட்டையில ஒரு பேப்பர் ஒட்டிடுங்க. நம்ம கேலண்டர் அட்டை இருக்குல்ல, கேலண்டர் அட்டையில ஒரு பேப்பர் ஒட்டிடுங்க. பேப்பரை ஒட்டிட்டு அதுல வந்து தந்தை வழி குலதெய்வம் எழுதிருங்க. எழுதி சாமி ரூம்ல வச்சிருங்க. அதுக்கு நேரா வந்து இதான் உங்க குலதெய்வம். அதுக்கு நேரா என்ன பண்ணுங்க, மண் கொஞ்சம் மண் வச்சுக்கோங்க. மணல்
மணல் வச்சு அது மேல மண் அகல் விளக்கு, மண் சட்டி இருக்கிற சட்டி மாதிரி அதை வச்சு அதுல இழுப்ப எண்ணெய் ஊத்திங்க. இழுப்ப எண்ணெய் ஊத்தி சிகப்பு நாடாத்திரி போட்டு அமாவாசை வருது இல்லையா, அமாவாசை காலையில 6 மணிக்கு ஏத்துங்க சூரிய உதயத்துல. சாயங்காலம் சூரிய அஸ்தமனம் வரலைக்கு விளக்கு எரியட்டும். புரியுதுங்களா? அதே மாதிரி தொடர்ச்சியா எரிஞ்சிட்டே வந்துச்சுன்னா உங்களுடைய அந்த குலதெய்வ சாபம் நீங்கின பிறகு உங்க கனவுலே வந்து நான் தான் குலதெய்வம் இந்த ஊர்ல இருக்குன்னு சொல்லிடும். நம்ம கனவுலே வந்து கனவுலே வந்து சொல்லிடும். ஓகே, சிறப்பு. அதான் அதுல மெயின். உங்க கனவுலே வந்து சொல்லிடுவார், நான் வந்து வீரனாரு, நான் வந்து இது மாதிரி சேத்துப்பட்டுல பக்கத்துல இங்க இருக்கேன், நான் வந்து ஐயனாரு, நான் வந்து மதுரையில இந்தாண்ட இருக்கேன், நான் வந்து முனியாண்டி, நான் வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்துல இந்த ஊர்ல நான் இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிடும். ஆனா அது வந்து நீ தொடர்ச்சியா செய்யணும். அது இழுப்பெண்ணெயில தான் நம்ம போடணும். இழுப்பெண்ணெய் தான் போடணும். அமாவாசை சிகப்பு சிகப்பு நாடாத்திரியில தான் போடணும். அமாவாசையில தான் போடணும். ஆனா அது வந்து 6 வாரத்துல நடக்கலாம், 6 வருஷத்துல நடக்கலாம், இல்ல உன் தலைமுறை முடிஞ்சு இன்னொரு தலைமுறைக்கு சொல்லலாம். நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். போட்டுக்கிட்டே இருக்க அந்த குலதெய்வ சாபமானது நீங்கி உன் குலதெய்வம் வந்து காமிச்சு கொடுத்துரும். அதுல ஏன் அப்படின்னா உங்களுடைய இறந்து போன மூதாதி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அந்த குலதெய்வமா அங்க இருப்பாங்க. அவங்க சீக்கிரமா மன்னிச்சிருவாங்க, பயப்பட வேணாம். இதுதான் ரொம்ப ரொம்ப எளிமையான சரியான பரிகாரம். அதே வந்து இப்ப தாய் வழி குலதெய்வம் தெரியல அப்படின்னா அமாவாசையில இதே மாதிரி தாய் வழி குலதெய்வம் எழுதி வச்சு மண் அகல் விளக்குல தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கலந்து சிகப்பு நாடாத்திரியில இதுல வெள்ளை நாடாத்திரி போட்டு சந்திரன் எப்போ வருவார்? நைட்ல வருவாரா? அப்ப 6 மணி சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு சந்திரன் தோன்ற நேரத்துல பௌர்ணமியில மாலை 6 மணில இருந்து காலையில 6 மணி சூரிய உதயம் வரலைக்கு எரியணும். அப்படி எரிஞ்சா தாய் வழி குலதெய்வம் சொல்லிடும். அப்ப ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, கேது பகவான் கெட்டு போயிட்டார், ஒரு வீட்டுல குடிகாரங்க இருக்காங்க, புரியுதுங்களா? அப்பன்னா பௌர்ணமியில இந்த தேங்காய் எண்ணெயில விளக்கேத்தி தாய் வழி குலதெய்வத்தை வழிபட்டால் குடிப்பழக்கம் நீங்கிடும், குழந்தை பேரு கிடைச்சிடும். சிறப்பு. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அந்த சாபம் நீங்கிடும். அதே மாதிரி ஒருத்தருக்கு வேலை கிடைக்கல, எந்த தொழில் ஆரம்பிக்க முடியல, விளங்க மாட்டேங்குது, பொண்ணு கிடைக்கல அப்படின்னா தந்தை வழி குலதெய்வத்தை அமாவாசையில வழிபட்டா அது கிடைச்சிடும். மொத்தமா ஒரு மனுஷன் ஆனப்பட்டவன் நல்லா தெளிவாக தெரிந்து கொள்ளுங்க. ஒரு மனுஷன் மொத்தம் முக்கியமா தாய் தந்தையை வழிபடணும், அதுக்கடுத்து குலதெய்வத்தை வழிபடணும், அதுக்கடுத்து நீ எந்த குலத்தில் பிறந்தாய் அந்த தெய்வத்தை வழிபடணும், அதுக்கடுத்து இஷ்ட தெய்வத்தை வழிபடணும். இவ்வளவுதான். கண்டிப்பா. அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். கண்டிப்பா. ரிஷபராசிக்காரர்கள் குலதெய்வம் உங்களுக்கு துணை இருக்கும். குலதெய்வம் தெரியலைனாலும் சார் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் பண்ணா குலதெய்வம் கண்டிப்பா உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நிதர்சனமான உண்மை. இதை மாதிரி கண்டுபிடிச்சி என்கிட்ட வந்து போன் பண்ணி வெளிநாட்டுல இருக்கவங்க கூட சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்க மற்ற பரிகாரம் பண்றதெல்லாம் அது வேற, அதுக்கு ஒரு சிலருக்கு உடன்படும், ஒரு சிலருக்கு உடன்படாது. இது நிரந்தர தீர்வு. கண்டிப்பா. இது கன்ஃபார்மா நடக்கும். கண்டிப்பா. சோ தொடர்ந்து அடுத்த ராசிகளுக்கு எப்படி இருக்கும் 2026 வருடம் பார்க்கலாம். நன்றி. நன்றி.